ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்ன கண்டினியூஸாக சைக்காலஜியை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி தமிழ் ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ தமிழ் நம்ம யூஸ்வலாக நிறைய போடுறனால நான் போடலை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் யார் அப்படின்றது கொஸ்டின். விடை கம்பர். ஆக்சுவலாக இப்படி நம்ம டைரக்ட் விடை பார்க்குறது விட ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். பட் எனக்கு ஆப்ஷன்ஸ் டைப் பண்ண டைம் இல்லை, அதுதான் விஷயம். தமிழை பொறுத்த வரைக்கும் எதை பார்த்தாலும் ஆன்சர் போல தெரியுது, எனக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. கூடலூர் கிழார் இயற்றிய நீதி நூல் எது? முதுமொழி காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓரளவு நான் தமிழில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தனால தான் தமிழை டச் பண்ணாமல் இங்கிலீஷ்லேயும் சைக்காலஜிக்கும் போனேன். பட் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் தமிழை பார்த்தா எனக்கு தமிழ் தெரியுமான்ற டவுட்டே வந்துருச்சு. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது என்ற அடிகள் உள்ள நூல் புறநானூரில் இருக்குது. 210வது பாடல். மோஸ்ட்லி புறநானூறுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த முக்கியமான வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஃபோர்த் ஒன், நிலத்தினும் பெரிதே என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? கொஸ்டின் பார்த்தோன்னே என்ன நீங்கள் நினச்சிருப்பீங்க, இது ஏதோ ரீசெண்டாக எழுதின ஒரு பாட்டு. ஆனால் அதுதான் இல்லை, இது குறுந்தொகையிலிருந்த ஒரு பாடல். தேவகுலத்தார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லைங்க. பார்க்க நான் 700 வேஸ்ட் பண்ணிட்டனோன்னு பயமாக இருக்குது எனக்கு. ஃபிஃப்த்து கொஸ்டின், எனக்கு விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் யார்? இதை பார்த்தோன்னே நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பாக அது அறிஞர் அண்ணா தான். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் அறிஞர் அண்ணாவுக்கு ரிலேட்டடாக ஒரு லெசன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு எது பிடிக்கும், எதுலலாம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாருன்ட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். செயங்கொண்டானுக்கு ஒட்டமானவர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஒட்டக்கூத்தரை, ஒரு ஷார்ட்கட் போல். 7th ஒன், தகுதி வழக்கு என்பது என்ன? இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 4 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இதில் 4வது ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தது தகுதி வழக்கு இல்லாதது. ஸோ அப்போ நமக்கு தகுதி வழக்குனா என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா வேறு ஆப்ஷன் மிக்ஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார். இது எவ்வகை கூற்று? ஆக்சுவலாக இது எனக்கு நேர்கூற்று அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு அதுக்கு ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியல. பார்க்குறவங்க யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் குமரில பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். கால்டுவெல்லும் சொல்லலாம், 2 பேருமே. குமரில பட்டர் ஆப்ஷன் இருந்ததுன்னா அவரை போட்டுருங்க, கால்டுவெல் இருந்ததுன்னா அவரை போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்மொழிக்கான கோட்பாடுகள் எத்தனை? ஆக்சுவலாக 11 கோட்பாடுகள் செம்மொழிக்கான கோட்பாடுகள். அந்த 11 என்ன அப்படின்றது நான் இந்த இடத்துல கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 11 ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்னா அந்த மொழி ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும். நம்மளுடைய தமிழும் ஒரு வகையில் செம்மொழி தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கால்டுவெல்லை பற்றியும் வீரமாமுனிவர் பற்றியும் கம்பர் பற்றியும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. புறநானூறு பற்றியும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, இது எழுதினவர். பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், மருதகாசி அப்படின்றவர். இதுக்கு ரிலேட்டடாக அந்த நாட்டுப்புற பாடல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 8th புக்கில் பாருங்கள். சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை என்று பாடியவர் கம்பர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கம்பரை பற்றி, ஒட்டக்கூத்தர் பற்றி, அப்புறமா இந்த புறநானூறு பற்றி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஓவியங்கள் வரைவதற்கு என்று தனியே இடங்கள் உண்டு, அவ்விடத்திற்குரிய பெயர் என்ன? இதை நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். ஓவிய மண்டபம், சித்திரக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா ஓரளவு ரிலேட்டடாக இருக்குல்ல, அங்கே மேலே இருக்கிற வார்த்தைக்கும் இவங்க கீழே கொடுத்துருக்கிறதுக்கும் ஓரளவு ரிலேட்டடாக இருக்குது. ஏன் பிழைப்பு கெட்டது? எவ்வகை ஆகுப்பெயர்? எனக்கு இதுக்கு ஆக்சுவலாக கருத்து ஆகுப்பெயரா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரு 2 கொஸ்டினில் நான் டவுட்டில் தான் இந்த கொஸ்டின்ஸே செட் பண்ணேன். சரி, நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக. யவனர் என்பவர்கள் யார்? யவனர்கள் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு ஆன்சர் எழுதிருங்க, அது கிரேக்கர்கள்னு சொல்லிட்டு 9th புக்கில் ரிப்பீட்டடாக இருக்குது. நிறைய யவனர்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சேர தாண்டவம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சேர தாண்டவம்னு ஒன்று இருக்குன்றதே இன்றைக்கி நான் ரிவிஷன் படிக்கும் போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் ரொம்ப ஃபெமிலியராக நமக்கு தெரிஞ்சவர். அதுவே டவுட்டாக இருக்குது. 18th ஒன், அயோத்தியதாசர் எழுதிய நூலின் பெயர் என்ன? நிறைய நூல் எழுதியிருக்காரு. ஆப்ஷன்ஸில் இதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கிறது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
19th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருத்தம் பாடுவதில் வல்லவர். பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அது கண்டிப்பாக கம்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 20வது கேள்வி, வினைச்சொற்களின் வகைகள். வினைச்சொற்கள் 2, தெரிநிலை, குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். 30 கொஸ்டின்ஸ் வந்து என்னால் செட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எடிட் பண்ணி போடணும் அப்படின்றனால ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக 30 கொஸ்டின்ஸோட வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.